பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த செய்தியை நான் தியானிக்கும் போது தொடர்ச்சியா செய்தி வந்து கொண்டே இருந்தது. அதனால இந்த செய்தியை 7 பாகமாக பிரித்து நான் செய்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்ற தலைப்பை செய்தி தியானிக்கும் போது, வசனங்களை எடுக்கும் போது கர்த்தர் எனக்கு வசனங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரே செய்தியாக இதை முடிக்க முடியாது. 7 விதமான இதே செய்தி தலைப்பில் 7 பாகமாக பிரிக்க அவ்வளோ வசனங்களை தேவன் எனக்கு தந்தார். அதனால பார்த்தேன், இது ஒரே நாளைக்கு பேசி முடிக்க முடியாது. அதிகபட்சம் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், அப்படியும் தாண்டினா 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் இந்த தலைப்பை முடிக்க முடியாது என்று மனதில் ஏவினபடியால் அநேக வசனங்களை எனக்கு ஆதாரமாக வேதத்தில் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலும் இந்த தலைப்பில் 7 பிரிவாக பிரித்தேன். இன்னைக்கு தான் முதல் தலைப்பாக உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே வாக்குத்தத்த வசனத்திலேயே அப்படியே அது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசுவது வழக்கம். அப்போ போன மாதம் முக்குரம்பாக்க சபைக்கு உங்கள் குறைவை இயேசு நிறைவாக்குவார் என்ற தலைப்பில் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உங்கள் குறைவை இயேசு நிறைவாக்குவார் என்ற தலைப்பை கொடுத்தார். அதே செய்தியினுடைய தலைப்பை 4 பாகமாக பிரித்து 4 வாரம் அதில் பேசினேன். 1ஆம் தேதி காலையில், ஃபர்ஸ்ட் சண்டே, செகண்டு, தேர்டு என்று சொல்லி 4 பிரிவாக பார்த்தோம். இப்போ அடுத்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த செய்தியாக 2 பாகமாக பிரித்து 1ஆம் தேதி காலையிலும் 3ஆம் தேதி பேசுவதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அப்படியானால் இந்த செய்தியை நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். அப்ப கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் வேத ஆதாரமாக கொடுத்தார். வேத ஆதாரமாக இந்த வசனங்களை கொடுத்து இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை எனக்கு மையப்படுத்தி காட்டினார். ஏசாயா 62:4 கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் எப்சிபா என்றும் உன் தேசம் வீலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படாம வறுமையில, தரித்திரத்துல, கஷ்டத்துல, வியாதியில, போராட்டத்தில் இருக்கிறவர்கள், பலவிதமான தோல்வியில இருக்கிறவர்கள் உடைய வாழ்க்கைப்படும். தோல்விகள் மாறும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். வேகமாக இந்த தலைப்பின் கீழ் ஒரு 6 வசனங்களை பார்த்து வேகமாக முடித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 37:23. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தர் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல கவனிக்கணும். யார் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் சொன்ன முதல் பார்த்தோம். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். யார் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கைத்தட்டல சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்ல வழி, நீ நடக்கிற வழி, ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்து திரும்ப தூக்கத்துக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம நிறைய வழிகள் கடந்து போகிறோம். துன்மார்க்கமான வழி உண்டு, அநேகரை கெடுக்கிற முயற்சி பண்ணுகிற வழிகள் உண்டு,
அநேகருக்கு தீங்கு விளைவிக்கிற வழிகள் உண்டு, அநேகருக்கு மோசத்தை உண்டாக்குற வழிகள் உண்டு, அநேக குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற வழிகள் உண்டு, அநேகருக்கு பிரிவினையை உண்டாக்குற வழிகள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சொல்லுங்க, நல்ல மனுஷனுடைய வழியின் மேல். அப்ப நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, வழிகளிலே நின்று எந்த வழி நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து அதில் நடுவுங்கள், உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை உண்டாகும். இயேசு சாமி சொல்றாரு, நானே நல்ல வழி. சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நானே வழின்னு இயேசு சொல்றாரு, நானே வழி. எரேமியா சொல்றாரு, அநேக வழி. பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி கடந்து போனோமா? உபத்திரத்தின் வழியா தான் பரலோக ராஜ்யம் கடந்து போனோம் என்று அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம். உபத்திரத்தின் வழியா இப்ப கடந்து போக வேண்டும். ஆனா அப்போ அநேக வழிகள் உண்டு. ஆனா ஆண்டவர் எந்த வழியில பிரியப்படுறாரா? நல்ல மனுஷனுடைய வழியில தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. நான் சபையில வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசபாகம் கொடுக்குறேன், அல்லது கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய வழியில கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அவர் நம்ம மேல் பிரியமா இல்லைன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதமே இல்லை. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் நல்ல உறவு இருக்குமானால் தகப்பன் பிள்ளைக்கு நல்ல சொத்துக்களை சேர்த்து வைப்பார், அல்லது பிள்ளைக்கு நல்ல காரியங்களை செய்வார், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, செலவுக்கு காசு கொடுப்பாரு, பிள்ளைக்கு வேண்டிய நல்ல உபகாரங்களை செய்வார். மகனுக்கும் தகப்பனுக்கு சரியானபடி உறவு இல்லை என்றால் மகன் மேல வெறுப்பாவே இருப்பார். அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கவே மாட்டார், அவன் கேட்கறது எதுவுமே அவனுக்கு கொடுக்க மாட்டார். காரணம் என்ன? மகன் மேல அவருக்கு பிரியம் இல்லை. அப்படியானால் நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியமா இருக்க வேண்டும், நீங்கள் அவர் மேல் பிரியமா இருக்க வேண்டும். நீங்கள் அவர் மேல் பிரியமா இருப்பீர்களானால் அந்த வழியிலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய வழி சொன்னேன். நாம் எந்த வழியில? நல்ல மனுஷனுடைய வழி. அநேகருக்கு கெடுதலை உண்டாக்குற வழி அல்ல, அநேகரை மோசம் போக்குற வழி அல்ல, அநேகருக்கு உபத்திரவத்தை உண்டாக்குற வழி அல்ல. நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நல்ல மனுஷர்களாய் மாற வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும். நல்ல மனுஷனுடைய வழி மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது யார் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசம் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் மேல் நீ பிரியமாய் இருந்தால் அந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும். அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மளுக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் நாம் பிரியமாய் இருப்போமானால் அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாரானால் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னது? நீங்க வேண்டிக் கொள்வது, நீங்க நினைப்பது, ஜெபிப்பது, விரும்புவது, எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியானால் இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்தால் அது உமக்கு கொடுக்கப்படும். அப்போ அப்படியானா நம்மளுக்கு ஏன் நிறைய காரியம் தட்டுண்டு போகுது? நிறைய காரியம் ஏன் நம்மளுக்கு தடையா வருது? நிறைய காரியம் நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் என்ன? நாம் அவர் மேல் பிரியமா இல்லை. பிரியமா இருப்பது எப்படி? ரொம்ப பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, வாட்ஸ்அப்பில் டிபியில் வைப்பாங்க, இல்லை போட்டோவை ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, இல்லை போட்டோவே என்ன பண்ணுவாங்க? முன்னாடியே என்ன வைப்பாங்க? டிஸ்பிளேவில் வைப்பாங்க, செல்லில் டிஸ்பிளே வைப்பாங்க, இல்லை போட்டோவை பர்ஸில் கூட வச்சுப்பாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு இன்னும் பர்ஸ்லேயே கூட வச்சுப்பாங்க, இல்லைன்னா பாக்கெட்டில் கூட வச்சுப்பாங்க. பிடிக்காதவங்களை யாருமே அது மாதிரி எல்லா இடத்துலையும் வைக்கவே மாட்டாங்க.
அப்படியானால் நம் ஆண்டவர் மேல் பிரியமா இருப்பதற்கு எப்படி அடையாளம்? வேதத்தை சுமப்பது, வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, இதெல்லாம் வேதத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருப்பதற்கு அடையாளம். அப்படியானால் ஆண்டவருக்கு நீ யாரெல்லாம் பிரியமா இருக்கிறார்களோ, பிரியமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பாராம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பாராம். கைத்தடல சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க போய் சேர்ற கம்பெனி, நீ போய் சேருகிற கூட்டம், நீ போய் வாழ்க்கைப்படுகிற வீடு, நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியாது. தரித்திரமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், நல்ல வருமானம் வராம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுப்பாரனால், கர்த்தர் உனக்கு தான் கொடுக்கிறாரனா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா தான் இருக்க வேண்டும். அப்படியானால் நல்ல ஆசீர்வாதமான நாட்களாய் இருக்க வேண்டும். நல்ல ஆசீர்வாதமான வருஷமாய் கர்த்தர் உனக்கு மாற்றி தருவார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் மேல் பிரியமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கணும். ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை சோத்தரிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தரை நாம் ஆசீர்வதிக்க முடியும். அவர் நம்மேல் பிரியமா இருக்க முடியும். நமக்கு கேட்கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் அந்த வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா, எனக்கு வறுமை, இந்த மாதம் எனக்கு சரியானபடி நல்ல வேலை இல்லாமல் போயிடுச்சியா, இந்த மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டம். சொல்லனா, இப்போ நம்ம கிராமத்துலலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஆடி மாதம்னாவே என்னவா, கருப்பு, வறுமை, வேலை இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டங்கள், வருமானம் இல்லாத கஷ்டப்படுற நாட்கள் இந்த ஆடி மாதம் சொல்லுவாங்க. 12 மாதத்தில் 2 மாதம், ஒன்று ஆடி மாதம், ஒன்று கார்த்தி மாதம். இந்த 2 மாதமும் கஷ்டப்படுற காலங்கள் சொல்வார்கள், கஷ்டப்படுற மாதங்கள் சொல்வார்கள். வேலை இல்லாமல் கஷ்டப்படுற, வருமானம் இல்லாமல் எல்லாமே கஷ்டப்படுற நாட்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த 12 மாதமும் நல்ல மாதம்தான், எந்த மாதமும் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. உனக்கு கர்த்தர் கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அது ஆடி மாசமா இருக்கட்டும், அது கார்த்தி மாசமா இருக்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் உன் மனைவி மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் உன் கணவன் மேல் பிரியமாய் இருந்தால், உன் பிள்ளைகள் மேல் பிரியமாய் இருந்தால், உனக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். கைத்தடல சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ஆடி மாசமா இருந்தா, கார்த்தி மாசமா இருந்தா, குறைவான சம்பளமா கூட இருக்கட்டும், அந்த மாதம் நிறைவா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறார். யாருக்கு? அவர் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு. முதல் சொன்ன, நல்ல மனுஷனுடைய வழியில கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறார். மூன்றாவது வாசிக்கலாம். சங்கீதம் 147வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு, தமக்கு பயந்து கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிக்கணும், சின்ன பிள்ளைங்க கவனிங்க. தமக்கு பயந்து அவர் கிருபைக்காக காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அப்படியான இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, தமக்கு பயந்த பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வரணும். சங்கீதம் 128வது சங்கீதத்தில் முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவள் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
அவருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன், அவன் தான் அவன் கையின் பிரியாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு என்ன உண்டாகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருப்பார். நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. பார்த்துக்கலாம் போ, ஒரு கேர்லெஸ். நிறைய பேருக்கு கேர்லெஸ்ஸா இருப்பார்கள். நிறைய பேர் நிர்விசாரணமா இருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, தாமதமா இருப்பாங்க. நிறைய பேர் தாமதமா இருப்பார்கள். கேர்லெஸ், தாமதம், நிர்விசாரணமா இருப்பாங்க. அசால்ட்டா இருப்பாங்க. நிறைய பேர் போய்க்கலாம் போ, ஞாயிற்றுக்கிழமை தானே போகலாம் போ, இப்போதான் முதல் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இப்போதான் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, இப்போதான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, போகலாம் போ போகலாம் போ. அப்படி இல்லை, கேர்லெஸ் நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்க்கையில வருமானால் அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் உன்மேல் பிரியமா இருக்கணும்? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கணும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வரணும். அப்படியானால் எப்படியா அவருக்கு பயப்படுறது? அவருடைய கட்டளைக்கு பயப்படணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறாராம். நடுங்கிறவன், வசனத்துக்கு நடுங்கிற பயப்படுறவன் அவர் நோக்கி பார்க்கிறாரு. அப்படியானா அவருக்கு பயப்படுகிற பயம் உன்மேல் இருக்குமானால் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? அவர் கிருபைக்காக காத்து இருக்கணும். பயப்படுறது மட்டும் இல்லை, அவர் கிருபைக்காக காத்து இருக்கணும். அவருடைய கிருபைக்காக காத்து இருக்கும் போது தான் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்க முடியும். நமக்கு பயப்படுற பயமே இல்லை. பார்த்துக்கலாம் போ, பார்த்துக்கலாம் போ என்ற ஒரு கேர்லெஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு நிர்விசாரணை இருக்கிறது. நாச்சிகம் எங்க சுற்றியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போடுறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 10ல் 1 கர்த்தருக்கு செலுத்துவது கர்த்தருக்கு கொடுக்கிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வருமானத்தில் முதல் பகுதியை கர்த்தருக்கு கனப்படுத்துவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உன் பொருளாலும் உன்னுடைய விளைவின் எல்லா முதல் பலனும் கர்த்தருக்கு கொடுக்கிறது பயம். உங்களுக்கு கோல்ட் ஆயிட்டா எத்தாந்து சொரக்க காணிக்க வைக்கிறது பயம் கிடையாது. ஒரு அம்மா சொல்லுது, அம்மா ஐயா என்னம்மா சொரக்க தந்து வச்சிருக்கிறீங்க? ஐயா எங்க வீட்டில் எல்லாருக்கும் ஜலுப்பு பூசினுக்குதையா, அதனால காணிக்க வச்சிருந்துச்சு. அப்ப ஜலுப்பு வரலன்னா அது கூட வச்சிருக்கு பழகுது அந்த அம்மா. நல்ல வேலை ஜலுப்பு வந்ததுனால இப்ப தந்து என்ன பண்ணிக்குது, காணிக்க வச்சுக்குது. இப்படிதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாருங்க, எல்லாமே நான் சொல்றது கதையே கிடையாது, நடக்கிறத தான் சொல்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன இல்ல, பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில இருக்குமானால் அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை கிளம்பணும், சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி ஓடி வரணும். சொன்ன டைமுக்கு முன்னாடி வரணும். ஆராதனையில நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு வரணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேருக்கு மேல இல்லை, அப்படி இருந்தாலும் 7 பேருக்கு மேல இல்லை. 7 தட்டு கழுவத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நைட்டே கழுவி வச்சுடு. 4 டம்ளர் அரிசி பொங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கேர்லெஸ். இந்த கேர்லெஸ்னால என்னையா ஆகுது? ஒன்னும் ஆகலைங்க. உன் வாழ்வாதாரம் மாறல. உன் வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது. புரியுதா? உன் வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது. நம்ம வாழ்வாதாரம் மாறணும்னா என்ன? கேர்லெஸ்ஸால் தான் நம்ம மாற மாட்டேங்குது. தாமதம். நிறைய பேர் தாமதமா இருப்பாங்க. தாமதம் நம்ம பாஷையில் என்ன சொன்னா இருமாப்பு. இருமாப்பு ரொம்ப இருப்பாப்பா இருப்பாங்க. அசைய மாட்டாங்க. கிளம்புனா கூட கிளம்ப மாட்டாங்க. ஏந்துக்கன்னா கூட ஆராட்டுற மாதிரி இருக்கு. அதுதான் தாமதம். தாமதம், அசதி அல்லது கேர்லெஸ், இதெல்லாம் என்ன? ஒன்னும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. உன் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது.
அதேதான், அன்னைக்கு பார்த்ததா தான் இன்னைக்கும் அடுத்த வருஷமும் இல்லை. இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் எல்லாம் நீங்க எல்லாமே கம்பெனில வேலை செய்யறவங்க தான் நிறைய பேர். கம்பெனிக்கு போறீங்க, கம்பெனில இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் டார்கெட் பண்ணுவோம். இந்த வருஷம் இவ்வளோ வேலை செய்தோம், இவ்வளோ தயார் பண்ணோம், இந்த கம்பெனியில் இவ்வளோ பொருளை நம்ம உற்பத்தி பண்ணோம், அடுத்த வருஷத்துக்கு இதை விட அதிகமாக தான் பண்ணணும்னு நினைப்பானே தவிர, அல்லங்க போன வருஷம் அவ்வளோ பண்ண இதை விட கம்மியாக பண்ணலாம்னு எவனுமே நினைக்க மாட்டான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். போன வருஷம் 7 நாளாக நம்ம ஈட்டி பணம் வாங்கணும், வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வேளை வெள்ளி. அட இந்த வருஷம் 7 நாள் வாங்கக்கூடாது, ஒரு 3 நாளாவது 4 நாளாவது நிறுத்திட்டு 2 நாள் வாங்கலாம், இல்லை 5 நாளாவது வாங்கலாம். அடுத்த வருஷம் அதை விட குறைஞ்சி அடுத்த வருஷம் குறைஞ்சது போனால் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு அர்த்தம். ஐயோ அன்னைக்கு 7 நாள் வாங்கணுங்க, இன்னைக்கு இன்னும் வாரத்தில் 2 கொடுங்க, நான் கட்டுறதுக்கு ரெடியாக்கிறேன். அப்படி கிடையாது. வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை ஏன் மாற மாட்டேங்குது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளாண்ட இல்லை. கவனிக்கணும் ரைசா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால்தான் அவர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில இருக்கு. நிச்சயம் கர்த்தருக்கு பயப்படுற, ஐயோ ஜெபிக்கலையேன்ற ஒரு பயம் உன் வாழ்க்கையில இருக்கணும். ஐயோ பைபிள் படிக்கலையேன்ற ஒரு பயம் உன் வாழ்க்கையில இருக்கணும். ஐயோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு லேட்டா போறேன்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நான் எல்லாரும் வந்துட்டு போற செய்தி டைமில் என்னால் வர முடியும், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் ஏன் ஓடிடுறோம்? உங்களுக்கு பயந்து இல்லை, அவருக்கு பயந்து ஓடிடுறோம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்களுக்கு பயந்துட்டு நான் வரலங்க. எங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கூட சொல்லுவாங்க, ஐயா 12 மணிக்கு வாங்க ஐயா, 12, 10, 12:15 உங்களுக்கு செய்தி டைம் ஐயா, நீங்கள் 12 மணிக்கு வந்தால் போதும், 11:30 மணிக்கு வந்தால் போதும்னுவாங்க. இதுவரை நானும் முயற்சி பண்ணுறேன், இதுவரை நான் 12 மணிக்கு போன பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே கிடையாது. 9:30 மணி 10 மணிக்கு நான் போகிறேன். ஏன்னா 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு மனுஷனுடைய காரியம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் இருக்குதோ கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருக்கிறாரு. அவர் பிரியமா இருக்க 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 நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க. 3 சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? யார் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? நல்ல மனுஷனுடைய வழி மேல் பிரியமா இருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தர் மேல் நீ பிரியமா இருந்தா தான் அவர் உன் மேல் பிரியமா இருப்பார். சொல்லுங்க. நீங்க அவர் மேல் பிரியமா இருந்தா அவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். 3வது, கர்த்தருக்கு பயந்து நடப்பேயானால் உங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். 4வது, வேகமாக வாசிக்கலாம். 4வது, யோபு எழுதின புஸ்தகம் யோபு 11:14. யோபு 11:14. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா படிங்க. 14, 15 2 வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அந்த வசனத்தில் அழகா சொல்லுது, உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால், உன் கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரத்தின் வாசலிலே இருக்க ஒட்டாதீர்கள். அடுத்த வசனம், அப்பொழுது உன் முகத்தில் மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். கைத்தடல சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நான் இதை வாசித்தேன். ஆண்டவர் அடுத்தது நம்ம மேல எப்படி பிரியமா இருக்கிறாரா? நம்ம வீட்டில் அக்கிரமம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டாண்ட உட்கார்ந்து ஊருக்காரங்களை பேசுறவங்களை வீட்டாண்ட சேர்க்கவே கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேசிட்டு போயிடுறாங்க, உங்க வீட்டில் தரித்திரம் சாபம் வரும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றி விடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, அநியாயமும் உம்முடைய கூடாரங்களிலே வாசமா இருக்க ஒட்டாதீர்கள் அல்லது பேசாதீர்கள்.
உங்க வீட்டு வாசல்லையோ உங்க வீட்டு உள்ள போய் உட்கார்ந்து பக்கத்து வீட்டுக்காரிய பேசுறீங்கன்னா அது யாருக்கு தரித்திரம்? உங்களுக்கு தான் தரித்திரம், உங்களுக்கு தான் சாபம். கூட சேர்ந்து நீயும் பேசாத. ஏக்கா என்ன வெளியும் பேசு, எங்கள் வீட்டு கதை மட்டும் பேசு, வேற கதை பேசுகிற மாதிரி தான் இங்கே பேசாதன்னு சொல்லி அவங்கள எழுப்பி அனுப்பு. கர்த்தர் உங்கள் வீட்டில் மேல் உன் பிரியமாக இருப்பார், உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. எங்கெங்க கதையோ பேசி எதையோ பேசி அநியாயமும் அக்கிரமத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே, வீடு என்பது கூடாரம்னு பைபிள் சொல்லுது. உன் கூடாரத்தில் அப்படி பேசுவியானால், உன் வீட்டுக்குள்ளே அநியாயமும் அக்கிரமயத்தை பேசுவியானால் உனக்கு கர்த்தர் பிரியமே இல்லை, சாபம் வந்து சேருது. உன் வீட்டில் சாபம் வந்து சேரும். அநியாயமும் பற்றி, யாரை பற்றி அநியாயமா பேசக்கூடாது, யாரை குறித்து அக்கிரமா பேசக்கூடாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. உன் வீட்டில் எதைய குறித்து பேசாமல் கர்த்தர் மட்டும்தான் பேசணும். நம்ம வீடுங்க மாறணும். நம்ம வீட்டான வந்து பேசுறோம், ஐயோ அந்த வீட்டான போன எந்த கதையும் பேச முடியாதுமா, அவங்க வர்றதுல பரவாயில்ல, அவங்க வரலன்னா நின்ட்டா நம்மளுக்கு ஒன்றும் லாபம் நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஏசு நம்ம மேல் பிரியமா இல்லைன்னா நம்மளுக்கு நஷ்டம். தெரியுமா உங்களுக்கு? ஏசு நம்ம மேல் பிரியமா இருக்கணும். ஏசு நம்ம மேல் பிரியமா இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய கூடாரத்தில் அநியாயங்கள் இருக்கு. அநியாயமா யாராவது பேசி நிற்போம், யாராவது குறித்து அநியாயமான காரியங்களை பேசி நிற்போம், அக்கிரமான காரியங்களை பேசுவோம். செய்யல பேசுறோமே, அதுவே செய்வதற்கு ஒப்பனை. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டில் அக்கிரமம் அநியாயம் இல்லாதிருந்தால் கர்த்தர் உன் வீட்டின் மேல் பிரியமா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறையான வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். என்ன சொல்லி ஜெபிப்போம்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே, இந்த வீடு உன்னுடைய மறைவில் இருக்கட்டும். இந்த வீட்டின் தலைவராய் இயேசு இருக்கட்டும். இந்த வீட்டின் ரட்சகராய் இயேசு இருக்கட்டும். ஜெபிப்பதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அந்த வீட்டின் கூடாரத்திலே அநியாயம் அக்கிரமம் இருக்குமானால் அந்த வீட்டில் இயேசு தலைவரை இருக்க மாட்டார். அந்த வீட்டின் வழியில இயேசு இருக்க மாட்டார். அந்த வீட்டின் மேல் பிரியமா இயேசு இருக்க மாட்டார். அக்கிரமம் அநியாயம் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி யாராவது வந்து உட்கார்ந்து உங்க வீட்டுங்களை அப்படி பேசுறாங்கன்னா ஒரு குடம் தண்ணி சாய்ச்சி விட்டுறாங்க. அவங்க துணியை நெஞ்சிட்டு எழுந்து போடுவாங்க. அந்த ஈரம் காயற வரையும் யாரும் உட்காரவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, நீங்களே தண்ணியை ஊற்றிட்டு அப்போ கொஞ்சம் வேலை எடுக்கும். கழுவி அதை தண்ணிக்குனால எடுக்கணும். தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா ஐயோ தண்ணி கூட சாஞ்சி, நீ ஊற்றது தெரியாது என்ன பண்ணுச்சு, சாஞ்சிச்சுன்னு சும்மா ஊற்றாதீங்க, கீழே ஊற்றாதீங்க. அவங்க துணி நினைக்கிற மாதிரி ஊற்றுங்க. திரும்ப அது வீட்டாண்ட போய் அவங்க உட்காரக்கூடாது, நேராக வீட்டுக்கு போயிடணும். அவங்க அப்படி ஊற்றி விட்டுருக்கு. யாருமே பேசவே மாட்டாங்க. அப்படி இல்லையா, அவங்கள உட்கார வச்சுட்டு குழந்தை இருக்குமானா குழந்தையோ பேத்த தூக்கின்னு கடைக்கு நீங்க வந்துருங்க. என்னடி போயிடுற, நீ இருக்கணும் கது சாத்துல, நீ போயிட்டேன்னா கது சாத்தின்னு போவேன், நான் வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகணும். வரவே மாட்டாங்க. அது மாதிரி 4 வாட்டி பண்ணுங்களா, உங்க வீட்டாண்ட வரவே மாட்டாங்க. என்னையா பெனிஃபிட்? அவங்களோட உட்காந்து பேசுறான்னா பெனிஃபிட் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. உன் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறது குறைஞ்சி போகுது. கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகுது. அதனால தான் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், ஐயா ஜெபிக்கிறையா, ஐயா ஜெபிக்கிறையா, ஐயா என்னத்தான் ஜெபிக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல் பிரியமே இல்லை, உன் வீட்டின் மேல் பிரியமே இல்லைன்றாரு. உன் வீட்டின் மேலே பிரியமே இல்லையே. அப்போ ஆண்டவர் உன் மேல் பிரியமே இல்லாததுக்கு காரணம் என்ன? நம்ம அவங்க கூட சேர்ந்து அக்கா அக்கா நின்னுனால சாபதான் வந்து சேருது. சாபதான் வந்து சேருது. அப்படிப்பட்ட பேசுற கூட்டத்தில் நீங்க போய் சேரவும் கூடாது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் சேர்ந்துன்னு உட்காந்து காலை நீட்டுக்கு நீயும் பேசுவேன்னா நீயும் உன் வீட்டில் சாபம் வரும். வேதம் சொல்லுது, உன் வீட்டில் அக்கிரமம் அநியாயம் இல்லாதிருந்தால் கர்த்தர் அந்த வீட்டின் மேல் பிரியமா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா நைட்டெல்லாம் பார்த்தா இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டெல்லாம் பார்த்தா கனவு வருது, நைட்டெல்லாம் பார்த்தான்னா இன்னைக்கெல்லாம் பேசுனேன் கனவு தான் வரும். இன்னைக்கெல்லாம் பேசிந்திய நெல்வாயிலேருந்து சஞ்சாமேடுலேருந்து ஆர்னிலேருந்து இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முடிச்சிட்டோம், நாளைக்கு ஆந்திராவுக்கு போவோன்னு சொல்லி நிறுத்திக்கிறிய, அப்போ கனவு தானே வரும். சொல்லிட்டு போவோம், ஏக்கா போயிட்டு வரேங்க்கா லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு முடிச்சிட்டோம். சர்வே எடுப்பாங்க, சென்சஸ் கணக்கு எடுக்கிறவங்க.
அவங்களுக்கு 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா நான் சொல்லுவேன் அவங்களுக்கு சென்சன்ஸ் கணக்கு எடுக்கணும். உட்காந்துங்கன்னே சென்சன்ஸ். நிறைய பால்வாடி டீச்சருங்க ஆயாங்க வீடு வீடாக போய் எடுப்பாங்க. இவங்க உட்காந்துன்னே சென்சன்ஸ் கணக்கு எடுப்பாங்க, புள்ளி விவரமாக எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறத விட இவங்க புள்ளி விவரமாக எடுப்பாங்க. சென்சன்ஸ் எடுக்கிறவங்க 3 பேர் 4 பேர் உட்காந்து எடுக்கிறாங்கன்னா சென்சன்ஸ் கணக்கு எடுத்துனுக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க இங்கே தான் கணக்கு எடுப்பாங்க. இவங்க எடுக்க 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 அவங்க பிள்ளைகள் மேலே என்ன வந்து சேருது? சாபம் வருது, தரித்திரம் வருது, சாபம். ஜான் ஏற முடியல. ஏன்? எப்போனா யோசிச்சுக்கிறீங்களா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு இப்படி இருக்கு, இந்த வருஷம் ஏன் இந்த மாதம் இப்படி இருக்கு, போன மாதம் நல்லா இருந்தது, இந்த மாதம் ஏன் இப்படி இருக்குது? அதே சம்பளம் தானே, அதே வீட்டுக்காரர் தானே, அதே பிள்ளைகள் தானே. ஏன் போன மாதத்துக்கு வித்தியாசத்தை ஏதாவது பார்த்துக்கிறீங்களா? வித்தியாசம் உண்டு. ஏன் மாற்றம் வராமக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு தான். அப்படியானால் முதல் சொன்ன நல்ல மனுஷனுடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் மேல் நீ பிரியமா இருந்தா அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு தமக்கு பயந்து பயப்படுகிறவன் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உங்கள் வீட்டில் அக்கிரமம் அநியாயம் இல்லாதிருந்தால் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அடுத்தது வாசிக்கலாம். 1-2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29:17 வாசிக்கலாம். 1 நாளாகமும் 29:17. என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உம்முடைய இருதயத்தோடு கொடுத்தேன். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறாராம். கைத்தட சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் 5வது தலைப்பு, உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறார். உத்தம குணம். குணம் இருக்கு, எல்லாருக்கும் குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கணுமா? உத்தம குணம். சொல்லுங்க, அது எங்கன்னா இருக்கா? யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க, உத்தம குணம் என்ன? சொல்லுங்க. குணம் இருக்கு, அதுல என்ன குணம் இருக்கணுமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உத்தம குணம். உத்தம குணம் என்ன? சொல்லுங்க, கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன். உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறாராம். உத்தம குணம்னா என்ன? ஐயா நீங்க என்னையா சொல்றீங்க, எனக்கு குணமே கிடையாது, இதுல எங்கயா உத்தம குணம்ன்ற மாதிரி இருக்குது? என்ன இல்லை, எனக்கு குணமே கிடையாது, இதுல வேற உத்தம குணத்துக்கு நான் எங்க போவேன்? எனக்கு குணமே இல்லையே. அப்படியானால் குணமே இல்லாதவங்களும் குணத்தை உருவாக்கணும், அதுல உத்தம குணத்தை உண்டாக்கணும். உத்தமம். சொல்லுங்க, குணத்தில் என்ன குணம் இருக்கணுமா? உத்தமமான குணமா இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு கெடுதல் செய்யறதல்ல, நிறைய பேருக்கு தீங்கு விளைவிக்கிறதல்ல. உத்தம குணம். அதில் தான் வேதம் சொல்லுது பாருங்க. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். என்ன கொடுத்த? உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் என்ன பண்ண? கொடுத்தேன். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தேவச்சனமே, கொடுக்கிறதுல, உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறதுல, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குங்க. உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி, அல்லது நாத்தனார் மாமனார் மாமியார், இவங்களுக்கு கொடுக்கிறது. உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறது. குழம்பு, நல்ல கறி குழம்பு, நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் குழம்பு இருந்தால் கூட பொழுது வஞ்சி கறி குழம்பு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுங்க, இல்லை நான் சாப்பிட்றேன்னு கேட்கறது இல்லை. கேட்கிறது உத்தமம். அதை மூடி மறைச்சி வச்சுட்டு பழுதை தந்து வைக்கிறது உத்தமம் கிடையாது. தனக்கு இல்லை என்றாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது உத்தமம். தனக்கே இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு
கொடுக்கிறது உத்தமம். மாமனாருக்கும் மாமியாருக்கும், மருமவளுக்கும் மாமியாருக்கும், நாத்தனாருக்கும் அன்னிக்கும், இதுதான் உத்தமம். கொடுக்கிற விஷயத்தை பத்தி இங்க வேதம் சொல்லுகிறது. என்னது? என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து பார். நான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன். நாத்தனாரை ஒரே மாதிரியே நேசிக்கிறேன். மாமியாரை நல்லா பார்த்துக்கிறேன், மாமனாரை நல்லா பார்த்துக்கிறேன், அல்லது மைத்துனரை நல்லா பார்த்துக்கிறேன், அல்லது கணவனையும் நல்லா பார்த்துக்கிறேன், பிள்ளைகளையும் பார்த்துக்கிறேன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான். இருதயத்தை சோதித்து பாரு. நான் எனக்கு உத்தம இருதயம் தான் இருக்கிறது, உத்தம குணம் இருக்கிறது. ஆனால் மாறுபாடான காரியம் அங்கே வெளிப்படுதுன்னா, மாற்று கருத்து அங்கே வெளிப்படுதுன்னா இல்லைங்க, நல்ல குணம் இல்லை, நல்ல குணம் இல்லை, நல்ல குணம் இல்லை, நல்ல உத்தம குணமான இல்லை. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரே குடும்பம், ஒரு குடும்பம், நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாரையும் பாவித்து நேசித்து அரவணைத்து இருக்கிறோமா? இல்லை தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக நம்மளுக்கு இருக்கிறோமா? சிலர் வஞ்சகத்தோடு இருப்பார்கள், நல்ல சூழ்ச்சியோடு இருப்பார்கள். அப்படி இல்லை, உத்தம இருதயத்தோடு உண்மையோடு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கணவன் வேண்டும் என்று ஆக்கினதெல்லாம் போட்டாலாம், வீட்டுக்காரன் வேணும்னு என்ன பண்ணிட்டாலாம், செய்த சாப்பாடு ஆக்கினதெல்லாம் சமைச்சதெல்லாம் போட்டாலாம். மனைவி வேணும்னு போட்டதெல்லாம் வச்சிட்டான் அவன். தெரியுமா இந்த பழமொழி? தெரியுமா? கணவன் வேணும்னு ஆக்கினதெல்லாம் போட்டு வச்சிட்டாலாம், மொத்தம் அப்படியே தந்து பறிப்பிடலாம். சிலர் தலையை தந்து வைப்பாங்க, வாழை வச்சுப்பாங்க. வாழை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இல்லை வாழை அவங்களுக்கு பிடிக்காது, தலை பிடிக்கணும், தலையை வச்சுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தானே தந்து வைக்கிறீங்க, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது தானே. அதனால் அந்த கதை எப்படின்னா, கணவன் வேணும்னு அப்படியே ஆக்கினதெல்லாம் தந்து வச்சிட்டாலாம், மனைவி வேணும்னு போட்டதெல்லாம் வச்சுட்டு போய் கை கழுவிட்டானா. இதுதான் எல்லாம் உத்தமம். ஆமாம் சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்களேன். வீட்டுக்காரர் வைக்காத சாப்பாடு கொஞ்சம் வைக்காம போயிட்டாவே குண்டா உருளும் சில வீட்டில். ஏன் கொஞ்சம் வைக்காது போயிட்டாரு, கொஞ்சம் வைக்காது போயிட்டாரு. ஏன்னா அவர் 2வது ரவுண்டுக்கு எதிர்பார்த்துருந்துக்கிறாங்க. முதல் ரவுண்டு அடிச்சிட்டாங்க, இப்போ 2வது ரவுண்டுக்கு எதிர்பார்த்துனுக்கிறாங்க. அப்படி அல்ல, நல்ல குணம். மாமியாராக இருந்தாலும் நாத்தனாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேசிக்கணும். இன்னும் நல்லா சொல்லணும்னா, சாப்பிட்றவளுன்னா அது சாப்பாட்டுக்கு வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது என்ன மாறிட்டு, அதுக்கு போய் நம்ம அச்சிக்கணும். இந்த உத்தம குணத்தில் இல்லாமல் போயிடும். எல்லாரையும் நேசிக்கணும். 5 கறி துண்டு போடலைன்னா கூட 1 கறி துண்டு போட்டு கூட கொஞ்சம் குழம்பு யாருக்காவது கொடுக்கணும், கொஞ்சம் குழம்பாவது கொடுக்கணும். கொடுத்துட்டு சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்களேன், அது 2 மணி நேரத்தில் ஜீர்ணிச்சது. இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க யாருக்காவது மாமனாருக்கோ மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ யாருக்காவது கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு 2 மணி நேரத்தில் ஜீர்ணிச்சிட்டு தான். நீங்க யாருக்குமே கொடுக்காத நீங்களே சாப்பிட்டீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு ஜீர்ணிக்க வேண்டியது 2 நாள் ஆயிட்டு தான். அடுத்தது மந்தப்படுத்தும், புளியப்பு போகிறது, டாக்டர் அனுப்புவது 700 800 1000 கிட்ட செலவாகுது. பாருங்க, 2 துண்டு குழம்பு கொஞ்சம் கொடுத்துட்டாவே நம்மளுக்கு என்ன இல்லை, 1200 ரூபாய் மிச்சம். குளுக்கோஸ் வேற ஏற்ற வேண்டாகுது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உத்தம குணம். அதே மாதிரி துணி கொடுக்கறதுல, துணி எடுக்கிறதுல, சாப்பிட்ற வகைகள் எல்லாவற்றிலும் நமக்கு உத்தம குணம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னோம், நல்ல மனுஷனுடைய வழி மேல் அவர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் மேல் நீ பிரியமா இருந்தா அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். 2வது. 3வது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 4வது, உங்க வீட்டில் அக்கிரமம் அநியாயம் இல்லாதிருந்தால் அல்லது பேசுறவங்க இல்லாதிருந்தால், பேசுறவங்களுக்குள்ள நீ சேராம இருந்தா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். 5வது, உத்தம குணத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. கடைசியா ஒன்று, சங்கீதம் 41:14. சங்கீதம் 41:14. நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்றதை நான் அறிவேன். வாசிக்கலாம், சங்கீதம் 41:14. என் சத்துரு
என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறதுனால சத்துரு 11:41 சத்துரு உன்மேல் என்ன கொள்றது இல்லையா சொல்லுங்க, ஜெயம் கொள்றதில்ல, ஜெயம் எடுப்பதில்ல. அவன் வச்சா கூட மந்திரம் பலிக்காம போனோம். அவன் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் உனக்கு பலிக்காம போனோம். அவன் என்ன காரியம் செய்தாலும் உன் கிட்ட வரக்கூடாது. அப்படியானால் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிற. அவர் யார் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ சத்துரு ஜெயம் எடுக்க முடியாது. கைத்தடையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. மந்திரங்கள் தோற்று போகும், பல விதமான சூழ்ச்சிகள் தோற்று போகும், பல விதமான தந்திரங்கள் தோற்று போகும், பல சதிகள் தோற்று போகும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். ஏன் அவன் ஜெயம் கொள்ளல? ஏன் அவன் பண்ற மந்திரம் பலிக்க மாட்டேங்குது? ஏன் அவன் பண்ற சூழ்ச்சி உன்னாண்ட வர மாட்டேங்குது? ஏன் அவன் செய்யற தடைகள் உன்னாண்ட வரல? கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார்ல, அவன் ஜெயம் கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லணும், அவன் என்ன பண்ணாலும் என்ன செய்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல ஐயா, என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும்னா கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்க வேண்டும். யார் யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ, யார் யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மேல் சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது. கை தூக்கி சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. உன்மேல் சத்துரு ஜெயம் கொள்ளாமல் இருக்கணும்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் பெரிய காரியம், பெரிய அற்புதமான காரியம் உன் வாழ்க்கையில செய்யணும். நான் உன்மேல் கர்த்தர் பிரியமா இருக்கணும். இப்போ 6 விதமான காரியத்தை பார்த்தோம். இது முதல் பகுதி தான். கர்த்தருக்கு சித்தமானால் 7 பகுதி செய்தி நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். தொடர்ச்சியாக அதை நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே இல்லை, யூடியூப் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் முக்கரமத்தில் இதை பேசும். அப்படியானால் நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் மேல் பிரியமா இருப்பையானால் உன்மேல் பிரியமா இருக்கிறார். தமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உன் வீட்டிலே அக்கிரமம் அநியாயம் இல்லாதிருந்தால் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உத்தம குணத்திலே நீ இருப்பையானால் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கடைசியா, நீர் என்மேல் பிரியமா இருப்பதினால் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்வதில்லை. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த காரியமோ ஆயுதமோ வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும்னா உன்மேல் கர்த்தர் பிரியமா இருக்க வேண்டும். உன்மேல் பிரியமா இருக்க வேண்டும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஐயா யாக்கோப்புக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு மிஞ்சின குறி சொல்லுதலும் இல்லை. நல்லதுதான், ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். ஆனா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருந்த அந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பியானா அது உன் வாழ்க்கையில பலிக்காமே போகும். உன் வாழ்க்கையில அது வரவே வராது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவச்சனமே, கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தால் சத்துரு என் மேல் மேற்கொள்ள முடியவே முடியாது. சத்துரு வெட்கப்பட்டு போவான். சொல்லுங்க, சத்துரு வெட்கப்பட்டு போவான். அப்படியானால் இந்த 6 விதமான காரியத்தை நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம் ஆண்டவரே, நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அவர் உன்மேல் பிரியமா இருப்பார். தமக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல்